பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் கழுதையின் மேல் சவாரி செய்தார் என்பதை பார்க்கலாம். இயேசு எருசலேமுக்குள் கடைசியாக நுழையும் போது கழுதையின் மேல் சவாரி செய்தாரு. இயேசு தம் சீடர்களுக்கு ஒரு கழுதை குட்டியும் கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டாரு. பின்பு அந்த கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் நுழைகிறாரு. இதற்கு வெற்றி பிரவேசம், அதாவது ட்ரையம்பல் என்ட்ரி என்று அழைப்பார்கள். இந்த நிகழ்வு இயேசுவின் அடையாளத்தை மெசியாவாக பகிரங்கமாக அறிவிப்பதாக இருந்தது. மக்கள் அவரை அங்கீகரித்தின் தருணமாக இருக்கிறது. குருத்தோலை வைத்து ஓசன்னா என்று கூச்சலிட்டார்கள். ஓசன்னா என்றால் இப்போது எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். இயேசு கழுதை மேல் சவாரி செய்வதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, தனக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற. கழுதையின் மீது இயேசுவின் பிரவேசம் சகரியா 9:9 உள்ள தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது. மெசியாவானவர் ஒரு கழுதை மீது தாழ்மையுடன் வருவார் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆகவே இயேசு கழுதை மேல் சவாரி செய்தது அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியா என்பதை மெய்ப்பித்து காட்டுகிறது. இரண்டாவது, இது ஒரு அமைதியின் சின்னமாக இருக்கிறது. ஏனென்றால் பண்டைய காலத்தில் குதிரை மீது சவாரி செய்வது போருடன் தொடர்புடையதாக இருந்தது. அதே சமயத்தில் ஒரு கழுதை மீது சவாரி செய்வது சமாதானத்தின் அடையாளமாக இருந்தது. இயேசு ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக, அதன் மீது சவாரி செய்ததன் மூலமாக தம்முடைய ராஜ்யம் ஒரு இராணுவ எழுச்சி அல்ல, சமாதானத்தின் ராஜ்யம் என்பதை அடையாளப்படுத்தினார். மூன்றாவது, அது தாழ்ந்த நிலையை காட்டுகிறது. ஏனென்றால் கழுதை மனத்தாழ்மையும் ஊழியத்தையும் குறிக்கிறது. இது இயேசுவின் இயல்பையும் பணியையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு ஜெயம் கொள்ளும் ராஜாவாக வரவில்லை, மாறாக மனித குலத்தின் ஊழியராகவே வந்தார். நான்காவது, மக்களுடைய எதிர்பார்ப்பை மாற்றும்படியாக. ஏனென்றால் ரோம ஆட்சியை தூக்கி எறிகிற இயேசு ஒரு அரசியல் ராஜாவாக வருகிறார் என்று பலர் நினைத்தார்கள். அவர்கள் ஒரு இராணுவ மெசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக ரட்சிப்பை கொண்டு வர பாடுபட்டு ஊழியராகவே வந்தாரு. இந்த நாளில் அவரை புகழ்ந்த அதே கூட்டம் சில நாட்களுக்கு பிறகு அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டது. இயேசுவின் வெற்றிகரமான இந்த நுழைவு ஒரு கொண்டாட்டத்தையும் அவருடைய மரணத்தையும் முன்னறிப்பதாக இருக்கிறது. இயேசு சமாதான ராஜாவாக எருசலேமுக்குள் நுழைந்தாரு. ஆனால் அவருடைய பாதை சிலுவைக்கு வழிவகுத்தது. அங்கு அவர் தம்முடைய உண்மையான ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஆமென்.